ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த டாபிக் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக முடியும். அதே மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கு. கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இந்த யூனிட்டை பொறுத்தவரை எந்த கொஸ்டின் அடிக்கடி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த சிபிஐ அப்படின்றத இந்தியாவிற்கு பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சந்தானம் குழு. இந்த சிபிஐயாக இருந்தாலும் சரி, அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் சரி, சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய நடுவன் விழிப்புணர்வு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளையுமே பரிந்துரை செய்த குழு சந்தானம் அவரின் தலைமையிலான குழு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிபிஐ பரிந்துரை செய்த குழு சந்தானம் குழு. எந்த வருஷம் அப்படின்னா 1963 பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புலாம் கிடையாது. ஓகேவா? இது யாருடைய தீர்மானம், எந்த மினிஸ்ட்ரியோட தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம். ஓகேவா? உள்துறை அமைச்சகம். ஸோ அவங்களுடைய தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு குழு. ஓகேவா? அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் இந்த சிபிஐ அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது நமக்கு தெரியும், முதல் உலகப்போர், இரண்டாவது உலகப்போர் இதெல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் நடந்துச்சு. 1914 பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்றது நடந்திருக்கும். அதே மாதிரி 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். ஓகேவா? அந்த வேர்ல்டு வார், இரண்டாவது உலகப்போகிறப்போ நிறைய ஊழல் நடக்குது. ஓகேவா? அந்த போர் தளவாடங்கள், கருவிகள் வாங்கக்கூடிய அந்த விஷயங்களில் நிறைய ஊழல்கள் நடக்குது. ஸோ அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறப்பு காவல் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கும். 1941 இருந்திருக்கும். சிறப்பு காவல் அமைப்பு, ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ், சிறப்பு காவல் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஸோ அந்த அமைப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லி சிறப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. 1946 டெல்லி சிறப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா, அந்த உலகப் போரில் என்னென்ன ஊழல்கள் நடந்தது, ஓகேவா, அந்த போர் தளவாடங்கள் வாங்கக்கூடிய அந்த விஷயங்களில் என்னென்ன ஊழல்கள் நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக டெல்லி சிறப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறாங்க. 1946 அதாவது 45 வேர்ல்டு வார் அப்படிங்கிறது முடியுது. 46 பேர் மாற்றி அதுக்கு இது பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 1963 ரொம்ப ஒரு முக்கியமான வருஷம். உள்துறை தீர்மானத்தின் மூலம் 1963 பணியாளர் துறையின் கீழ் அமைக்கப்பட்டது. ஓகேவா? பணியாளர் துறையின் கீழ் அமைக்கப்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். 1963 சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. 41 ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸு, சிறப்பு காவல் அமைப்புன்னு இருக்குது. 46 டெல்லி சிறப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. 1963 என்ன நடக்குது அப்படின்னா, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா? மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1946 டெல்லி சிறப்பு காவல் படை சட்டத்தின் கீழ் இதனுடைய பேரை மாற்றினாங்க. சிபிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புலனாய்வு செஞ்ச அந்த அறிக்கைகள்லாம் இருக்காங்க. இப்போ அந்த சிபிஐ ஆண்டு அறிக்கையை, அந்த வருஷத்துக்கான ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? யாருக்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதேமாதிரி சிபிஐ புலனாய்வு மத்திய பட்டியலில் உள்ளது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும், பட்டியல்னால் லிஸ்ட்டு. ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட்டு, இன்னொன்று ஸ்டேட் லிஸ்ட்டு, இன்னொன்று கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இதில் மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய சில துறைகளில் மத்திய அரசாங்கம் மட்டும் சட்டங்கள் போடும். அதுமாரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளில் மாநில அரசாங்கம் சட்டங்கள் போட முடியும். அதே மாதிரி பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் சட்டம் போடும், மாநில அரசு சட்டம் போடும். ரெண்டு பேருக்கும் முரண்பாடு, சண்டை வந்துச்சுன்னா யார் பெரிய ஆள்? மத்திய அரசு தான் பெரிய ஆள். அப்போ யார் பெரிய ஆளோ அவங்க சொல்கிறது தான் செல்லும் அப்படின்றது தான் அந்த பொதுப்பட்டியலுடைய கான்செப்ட்டு. அதே மாதிரி இந்த சிபிஐ அப்படிங்கிறது மத்திய பட்டியலில் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்க? மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி முதல் சிபிஐயினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா டிபி கோலி அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். முதல் சிபிஐயின் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது டிபி கோலி.
அதேமாரி பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆண்டுகள் பதவி காலமாக இருக்கும். பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆண்டுகள். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணாங்க, பதவி காலத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனுடைய அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியமன குழு, அதாவது இந்த சிபிஐயோடைய தலைவர் இருக்கார்ல, அந்த தலைவர் வந்து பார்த்தோம்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? எதையும் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்துறாங்களா, இல்லை சும்மா ஏதோ யாரையோ தேர்ந்தெடுத்துறாங்களா அப்படின்றது கிடையாது. யார் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த சிபிஐ அப்படிங்கிறது ஆளுங்கட்சியில் தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும், எதிர்கட்சியில் தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும். ஓகேவா? அப்போ எதிர்கட்சியிலேருந்தும் ஒரு ஆள் இருப்பாங்க, ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு ஆள் இருப்பாங்க, காமனாக நீதித்துறை சார்ந்த ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போ பிரதமர் வந்து பார்த்தோம்னா ஆளுங்கட்சி. ஓகேவா? அன்னைக்கு யார் பிரதமர்? உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு தலைவரை நியமனம் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி பிரதமர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து தலைவராக இருப்பாங்க இந்த நியமன குழுவுக்கு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்னு பார்க்கும்போது நமக்கு ராகுல் காந்தி வருவாங்க. ஓகேவா? ஆப்போசிஷன் பார்ட்டி வருவாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதினு கொடுத்துருவாங்க. நீதிபதி கிடையாது, தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இந்த 3 பேர் கொண்ட குழு, இந்த 3 பேர் சேர்ந்து தான் யாரை வந்து சிபிஐனுடைய தலைவராக பணியேற்க வைக்கலாம், யாரை வந்து நியமனம் செய்யலாம். ஓகேவா? இந்த 3 பேர் சேர்ந்து தான் யார் சிபிஐனுடைய தலைவராக இருக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. அப்போ நியமன குழுங்கிறதும் முக்கியம். ஏன்னா ஆளுங்கட்சியில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், எதிர்கட்சியில் இப்போ சுத்தமாக இருப்பாங்களா, அங்கேயும் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ 2துலேருந்தும் ஆள் இருக்கணும் அந்த நியமன குழுவில். ஓகேவா? இப்போ ஆளுங்கட்சியில் தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்குறது யார்? அப்போ எதிர்கட்சி சார்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கணும் தானே. இப்போது ஒன்று ஆளுங்கட்சிக்கு வந்து அவங்களுக்கு தோதுவாகவே போயிட்டாங்க அப்படின்னா அப்போ எதிர்கட்சி அந்த இடத்துல வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுதில்ல. அதனால தான் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கொண்ட குழு மூலமாக தலைவர் நியமனம் செய்யப்படுவார். ஓகேவா? யார் அப்படின்னா நியமனம் பண்ணுறது வந்து இவங்க நியமன குழு தான் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து தலைவரை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வருவார். அதே மாதிரி சர்வதேச காவல்துறையுடன் இந்தியா சார்பாக பங்கேற்கிறது. சர்வதேச காவல்துறை, இன்டர்நேஷ்னல் போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து இந்தியா சார்பாக யார் பங்கெடுத்துக்கிறாங்க? இப்போ காமன்வெல்த் நாடுகள் நடக்குது, சார்க்கு மாநாடு நடக்குது, அதில் இந்தியா ஒரு உறுப்பினராக இருக்குது அப்படின்னா இந்தியா சார்பாக யாராச்சும் போய் கலந்துக்கணும்ல. நம்ம வீட்டு சார்பாக யாராச்சும் அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்தில் போய்ட்டு நம்ம வீட்டு சார்பாக நீ போய் கலந்துக்கன்னு அனுப்பி வைக்கிறாங்களா, அந்த மாதிரி சர்வதேச காவல்துறை ஏதோ ஒரு மீட்டிங்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதில் போய் கலந்துக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ. ஓகேப்பா? இப்போ காமன்வெல்த்து, சார்க் மாநாடுகள் அதுக்கெல்லாம் பிரதமர் போவார். இந்தியா சார்பாக பிரதமர் போய் அட்டண்டன்ஸ், ஓகேவா, அவர் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுவார். அதே மாதிரி சர்வதேச காவல்துறைன்னு பார்க்கும்போது இந்தியா சார்பாக போகிறது யார் அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி ஊழல், லஞ்சம், நடத்தை மீறிய மத்திய மற்றும் மாநில அரசின் அதிகாரிகள் குறித்த வழக்குகளை வந்து விசாரிப்பாங்க யார்? இந்த சிபிஐ. அதே மாதிரி இதனுடைய தலைவராக ஆகணும் அப்படின்னா எந்த கேடரில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். தலைவர் வந்து பார்த்தோம்னா ஐபிஎஸ். ஓகேவா? இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஓகேவா? தலைமை காவல் இயக்குனர் மற்றும் மாநில காவல்துறை கண்காணிப்பாளர். இந்த கேடரில் இருக்கிறவங்க தான் தலைவராக இருக்கிறதுக்கான தகுதிகள் அதிகம். அதே மாதிரி இந்திய அரசின் உயர்நிலை புலனாய்வு அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது உயர்நிலை புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிஐ தான் சொல்கிறாங்க. அடுத்தது 1987. பாருங்களேன், அப்படியே ஃப்ளோவாக இருக்குது. 7, 8, 9 அப்படியே பின்னாடிலேருந்து வர வேண்டியதான். 7, 8, 9. ஸோ அந்த டைமில் 2 சிறப்பு பிரிவுகள் உருவாக்குறாங்க. எது? சிபிஐக்குள்ளேயே 2 டீம் வந்து ரொம்ப பிரிக்கிறாங்க, 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷமும் முக்கியம், என்னென்ன பிரிவுன்றதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த 2 என்னென்னா ஊழல் எதிர்ப்பு பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஊழல் எதிர்ப்பு பிரிவு, இன்னொன்று குற்றப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா மொத்தமாக 7 பிரிவு இருக்குது. 1987 பிரித்தது ஊழல் எதிர்ப்பு, இன்னொன்று குற்றப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் உருவாக்கப்பட்டது. சரி, இந்த சிபிஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையிடம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? நியூ டெல்லியில் தலைமையிடம் உள்ளது. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அமைப்பு கேட்டாங்கனாலே எங்கே தான் இருக்கும்? இந்தியாவுடைய தலைமையிடம் இது தான். ஓகேவா? நம்மளுடைய கேபிட்டல் இது தான், நியூ டெல்லி தான். ஸோ அப்போ நியூ டெல்லியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிலது மாறும். அதேமாதிரி மத்திய பணியாளர்
பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தில் மட்டுமே சிபிஐ தானாக முன்வந்து நடத்த முடியும். அதாவது இப்போ யூனியன் பிரதேசத்துக்கும் மாநிலத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். இப்போ மாநிலங்கள் அப்படின்னா மாநிலத்தில் ஒரு சட்டமன்றம் இருக்குது. இந்த சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர், நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. இங்கே தனி ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அதுமாரி மத்திய அரசுன்னு பார்க்கும்போது நாடாளுமன்றம், அங்கே ஒரு அரசாங்கம், பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அரசாங்கம் அப்படி போயிட்டுருக்குது. ஆனால் யூனியன் பிரதேசங்கிறது எந்த மாதிரியான நிலப்பகுதினா மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பு பகுதி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏரியா. ஓகேவா? அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. அங்கே வந்து மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த யூனியன் பிரதேசங்கள். ஸோ அந்த யூனியன் பிரதேசங்கிறதே மத்திய அரசோட தான். ஸோ அங்கே வந்து சிபிஐ நம்ம உள்ளே போய்ட்டு எதுவும் விசாரணை நடத்தணும் அப்படின்னா அங்கே பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. யூனியன் பிரதேசத்தில் மட்டுமே சிபிஐ தானாக முன் வந்து வழக்குகளை நடத்த முடியும், அதாவது புலனாய்வு நடத்த முடியும். அடுத்தது மாநிலத்தில் மாநில அரசின் ஒப்புதல் தேவை. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சிபிஐ விசாரணை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவங்க டைரெக்டாக வந்து இங்கே ஒரு இதை எடுத்து நடத்திட முடியுமா? கிடையாது. இங்கேருந்து வரணும். சிபிஐனுடைய கண்ட்ரோலுக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறதுன்னு இங்கே ஆர்டர் போட்டால் தான் சிபிஐ இங்கே வர முடியும். அப்போ ஒப்புதல் தேவை. ஓகேவா? ஸ்டேட்குள்ளே வரணும்னா ஒப்புதல் தேவை. தேவையே இல்லைன்னு கொடுப்பாங்க ஆப்ஷனில், பார்த்துக்கோங்க. இருப்பினும் இருந்தாலும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் எந்த குற்றத்தையும் அரசின் அனுமதியின்றி விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவு போடலாம். யார்? உச்சநீதிமன்றம். அப்படி இவங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் உச்சநீதிமன்றம், அப்படி இல்லைன்னா உயர்நீதிமன்றம் குற்றத்தை அரசினோட அனுமதியே இல்லாமல் விசாரிக்கிறதுக்கு சிபிஐக்கு உத்தரவு போட்டால் உள்ளே வரலாம். அதர்வைஸ் உள்ளே வரணும்னா பர்மிஷன் வேண்டும். அடுத்தது சிபிஐயோட அகாடமி பயிற்சி பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூபி ஃபார் உத்தரப்பிரதேசம். ஓகேவா? உத்தரப்பிரதேசத்தில் காஜியாபாத் அப்படின்ற பகுதியில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன மோஸ்ட் ரிப்பீட்டட்னா பரிந்துரை பண்ண குழு எந்த வருஷம்? 63. யார் கண்ட்ரோலில் உருவாக்குனாங்கன்னா உள்துறை அமைச்சகம். அதேமாரி முதல் சிபிஐ தலைவர் டிபி கோலி. பதவி காலம் முக்கியம், நியமன குழு முக்கியம். பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பிரிவுகள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்றது முக்கியம். அதே மாதிரி வந்து இந்த லாஜிக் ரொம்ப முக்கியம். சிபிஐ யூனியன் பிரதேசத்துக்குள்ளே டேரெக்டாக போகலாம். ஸ்டேட்குள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் வேணும். அதுவே சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹைகோர்ட்டு சொன்னாங்கன்னா சிபிஐ உள்ளே வந்து உத்தரவு இடலாம், அதாவது விசாரணை புலனாய்வு செய்யலாம். சிபிஐயின் அகாடமி பயிற்சி பிரிவு வந்து யூபி காஜியாபாத்தில் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஊழலுக்கு எதிரான அமைப்போடு சந்திக்கலாம். தேங்க்யூ.